நம்ம நந்தனம் மெட்ரோவில் இறங்குனீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை மாநகராட்சி சிறிய பேருந்து வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதிலேருந்து நம்ம புக் ஃபேருக்கு ஃப்ரீயாக போகலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறலாம். சென்னை புக் ஃபேர். நான் வந்து நந்தனம் மெட்ரோவில் இறங்கி இங்கே வந்தோடனேயுமே இங்கே பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ உள்ளே ஏறலாம். மொத்தமாக 2 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தராக இருந்தாலுமே வந்து பஸ் டிரைவர் வந்து எடுத்துகிட்டு புக் ஃபேரில் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் 3 பேர்த்துக்காக தான் பஸ் எடுக்கிறாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக நந்தனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா இதே பாதை தான். மெட்ரோலேருந்து நடந்து வந்தாலும் இந்த பாதை வழியாக தான் வரணும். நந்தனம் YMCA கிரவுண்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். 49வது புத்தக கண்காட்சி ஜான்வரி 8லேருந்து ஜான்வரி 21 வரைக்கும் நடக்க போகிற இந்த புத்தக கண்காட்சிக்கு பஸ் இலவசம். அதாவது நம்ம போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போகலாம். இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் இல்லை, அதனால் நம்ம ஈஸியாக போயிட்டுருக்குறோம். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கும். பஸ்ஸும் வந்து க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எல்லாமே கார் பார்க்கிங். இப்போ நம்ம புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டோம். YMCA கிரவுண்டுக்குள்ளே எங்கேயும் ஆல்ரெடி பேருந்துகள் அதாவது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இறங்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கருப்புச்சாறு கிடைக்கும், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான நம்பர்ஸ், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இந்த மாதிரி நிறைய வகையான பசல், விளையாட்டு முறை, சில்ட்ரன்ஸ் புக்ஸ், சார்ட்ஸ், ப்ளேவே லேர்னிங், ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது புத்தக கண்காட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாமே